கிராமத்து சைடு அதிகமாக சொல்கிற ஒரு பழமொழி, அப்பன் சொரியன் ஆத்தாள் சடைச்சி பிள்ளையோ சக்கரை கட்டி. சக்கரை கட்டி அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இனிப்பு அதிகமாக வாய்ந்த ஒரு பொருள். இந்த பொருளை தேடி எறும்பு எல்லாமே வந்து உட்காரும். என்ன காரணம்னா அந்த சக்கரை கட்டியோட வாசனை. இது இயற்கை. ஆனால் இப்போ இருக்கிற இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, யூடியூப் வீடியோஸும் சரி, நிறையா வீடியோஸில் வர பெண்களுடைய வீடியோக்கள் இருக்க ஆண்கள்லாம் அங்க போய் மிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பெண்களுடைய கவர்ச்சி. அந்த பெண்களுடைய கவர்ச்சியை பார்த்து தான் அங்க போய் மிக்கிறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அது உண்மையிலேயே கவர்ச்சி தானான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போடுற பொண்ணுங்கள்ல நிறைய பொண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா ஏஜ் கூட இருக்க பெண்கள் தான். இப்ப திருமணத்திற்கு பெண் பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா, பையனை விட ஒரு 3 வயசு கம்மியா இருக்கணும் ஒரு பொண்ணு அப்படின்றத மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, எதிர்காலத்துல எல்லா வாழ்க்கை துணையும் தேர்ந்தெடுக்கும் பொழுது இந்த ஒரு 3 வயசு வித்தியாசம் 5 வயசு வித்தியாசம் வந்து எதிர்காலத்துல வந்து அந்த ஆணுக்கு இந்த பெண்ணுடைய துணை அதிகமா தேவைப்படும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஆனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் 20 வயசு பையன் 40 வயசு லேடியோடைய கவர்ச்சி வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15 வயசு பையன் 25 வயசு பெண்களுடைய கவர்ச்சி வீடியோக்களை பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுல நிறைய பார்த்தீங்கன்னா கிழவிகள் அதிகம். என்னடா அப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க, கிழவிகள் அதிகம். எல்லாம் அந்த மேக்கப் கிட் மூலமா உள்ள வந்துட்டு லிப்டிக்ல இருந்து எல்லாத்தையும் போட்டு அப்பிக்கிட்டு அது என்னென்னமோ சொல்றாங்க, ஐப்ரோ பண்றது, பேஸ்மெண்ட் போடுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிட்டு இந்த இளசுகள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து யங்ஸ்டரா இருக்காங்க அப்படின்றதுக்காண்டி பின்னாடி போயிட்டு நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க, உங்களுடைய டான்ஸ் சூப்பர், உங்களுடைய ஆக்டிவ், அதாவது திறமை எப்படி வெளிப்படணும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். திறமைன்றது நடிப்பு மூலமாவோ தன்னுடைய முகத்துல இருக்க அந்த எப்படி சொல்றோம்னா நளினத்து மூலமாவோ வெளிப்பட்டா பரவாயில்ல. இவங்க வெளிப்படுத்துறது ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா கவர்ச்சி தான். கவர்ச்சியான வீடியோக்களை வந்து அப்லோட் பண்றது சாதாரண விஷயமா போயிடுச்சு. இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா கவர்ச்சியான வீடியோக்கள் தான். இதுக்கு நான் பக்கத்துலயே ஸ்லைடு போடலாம். ஆனா ஸ்லைடு போடுறதா இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000-4000 வீடியோக்கள் மேல ஸ்லைடு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு யூடியூப், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இதுக்குள்ள உள்ள போன உடனே ஃபர்ஸ்ட் வரதே கவர்ச்சி வீடியோக்கள் தான். ஆண் யூஸ் பண்ற போனா இருந்தாலும் சரி, ஒரு பெண் யூஸ் பண்ற போனா இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு வந்து இந்த கவர்ச்சியான வீடியோக்கள் வந்து பரவிடுச்சு. இதுக்கு காரணம் என்னன்னா, யதார்த்தமா போய் இவன் என்ன பண்றான், அப்படின்றத உள்ள போய் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒரு டைம் பாக்குறீங்க பாத்தீங்கன்னா, நீங்க முழுசா அந்த வீடியோவை பார்த்துட்டாலே அந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணிட்டதா கம்ப்யூட்டர் வந்து, அதாவது கணினி வந்து கணிச்சிருது. அதுக்கப்புறம் அவங்க எத்தனை வீடியோ போட்டாலும் அந்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். இது வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றது கிடையாது. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா அந்த வீடியோக்கள் வருது அப்படின்னா அந்த வீடியோக்களை வந்து நீங்க பிளாக் பண்ணிக்கலாம். எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த கவர்ச்சிகளை பார்த்து பார்த்து இன்னைக்கு இருக்கிற பசங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா திருமண ஆசைகளை வந்து தள்ளி போட்டுட்டு போறாங்க. பெண்களும் சரி, பெண்களுமே இந்த கவர்ச்சி வீடியோக்கள்னால இவங்க பாப்புலர் ஆகுறாங்கன்றத நினைச்சு நிறைய பெண்கள், வீட்டுல இருக்க திருமணமான பெண்களும் சரி, திருமணமாகாத பெண்களும் சரி, இந்த கவர்ச்சியான வீடியோக்களை அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி போய் முடியும்னு யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனையில தான் போய் முடியும். ஏன்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு மறைமுகமா, அதே மாதிரி ஒரு பெண் ஒரு ஆணிடம் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு மறைமுகமா. ஆனா இப்போ வந்து இன்ஸ்டாகிராம்லயும், யூடியூப்லயும், ஃபேஸ்புக்லயும் மறைமுகமே இல்லை, எல்லாம் ஓப்பனாவே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஓப்பனா வருது அப்படின்றத நம்ம ஜீரணிக்க முடியுதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆனாலும் என்ன பண்றோம்னா, அந்த ஒரு காமெடி சொல்லுவாங்க, இந்த பக்கம் போகாதே அப்படின்னா இந்த பக்கம் தான் போவோம், இதை செய்யாதே எழுதினா இதை தான் செய்வோம், இந்த பக்கம் நடக்காதேன்னா இந்த பக்கம் தான் நடப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி இருக்கு. ஏன்னா மனிதனுடைய தன்மை அதுதான். சொல்லிட்டு போவோம், டேய் அதை மட்டும் தொற்றாதரான்னு சொல்லிட்டு போனா கரெக்டா அதைத்தான் நோண்டி வச்சிருப்பான். அது நம்ம மனிதனுடைய குணம். சோ எதையாவது ஒண்ண பார்த்துட்டு தான் நம்ம திட்டுறோம். நீங்க இந்த ஒரு விஷயத்த மறுக்கிறீங்களான்னு பாருங்களேன், மறுக்க முடியாது. என்ன காரணம்னா, ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு வீடியோவை நீங்க முழுசா பார்த்துட்டு தான் கர்மம் என்னடா இப்படிதான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு திட்டுவோம். சோ நம்ம பார்த்துட்டோன்றது அங்க காமிக்குது, அவங்களுக்கு பணமாகிறது. சோ நம்மளை பார்த்துட்டு தானே திட்டுறானுங்க, அப்புறம் என்னதுக்கு பார்க்கட்டும், திட்டுனா நம்மளுக்கு நல்லது தானே, திட்டுறானுங்கன்னா அவன் பார்க்கறான்னு அர்த்தம். சோ அதுதான் அவங்களுடைய கான்செப்ட். அவங்க உடை குறைப்பு எதுக்காக செய்யறாங்கன்னா, நீங்க பார்க்க தயாரா இருக்கீங்கன்றதுக்காகத்தான் அந்த உடை குறைப்பு செய்யறாங்க.
இந்த கவர்ச்சி உடைகளை அணியறதுக்கு காரணமும் சின்ன பசங்கள்ல இருந்து பெரியாள் வரைக்கும் இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதுதான் ஒரு காரணம். ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சா அந்த பேஜுக்குள்ளேயே நம்ம போக தேவையில்லை. அப்படி ரன்னிங்ல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பள்ளம் இருக்குது அப்படின்னா அந்த பள்ளத்தை தாண்டி போவோம், இல்லாட்டி தள்ளி போவோம். இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னா இருந்தா பரவாயில்ல. அந்த பள்ளத்துக்குள்ள இறங்கிட்டு தான் நான் போவேன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வீட்டில் இருக்க பிள்ளைகளுடைய செல்போன்களையும் உங்க வீட்டில் இருக்க ஆண் பெண் அனைவருடைய செல்போன்லயும் இந்த மாதிரியான வீடியோக்கள் இருந்ததுன்னா அதை பிளாக் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ்களை தேடி பிளாக் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்ச நாள்ல அதுவா குறைஞ்சிரும். ஆனா நீங்க நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்ச ஆணும் சரி, சரி என்னதான் பண்றானுங்க இந்த மாதிரி நம்மளும் பண்ணலாமான்னு பார்க்க ஆரம்பிச்ச பெண்களும் சரி, ரெண்டு பேரும் பாதாள குழியில தான் விழுக போறீங்க. அது இப்ப தெரியாது. சம்பாதிச்சுட்டு போய் ஒரு இடத்துல செட்டில் ஆகிக்கும். ஆனா இந்த ரெண்டும் கிட்டானா எதுல போய் மாற்றுறதுன்னு தெரியாம போற கொண்டி மாட்டு குதிரை என்ன பண்ணும்னா எங்கேயாவது முட்டிக்கிட்டு நிற்கும். அந்த மாதிரிதான் அது நிறைய பெண்களுடைய வாழ்க்கையும் சரி, ஆண்களுடைய வாழ்க்கையும் சரி. அதிகமா பாதிக்கப்படுறது பெண்கள் தான். சோ பெண்களுக்கு நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். உங்கள்கிட்ட இருக்க எல்லா திறமையுமே உங்கள்கிட்ட இருக்க திறமைகளை மட்டுமே காட்டுங்க. திறமைகளை தவிர மற்ற எல்லாத்தையும் காட்டிட்டு நீங்க லைக் வாங்கிட்டு போறீங்க, ஷேர் வாங்கிட்டு போறீங்க, இல்ல பணம் சம்பாதிக்கிறீங்கன்னா அது உண்மையிலே திறமைகள் இருக்கவங்களுக்கு ஒரு எப்படி சொல்றதுன்னா திறமைகள் இருக்கவங்க ரொம்ப அடிமட்டத்துல தள்ளப்படுறாங்க. நிறைய பேர் நல்ல விஷயங்களை சொன்னாலும் அதை பாக்குறதுக்கும் ஆள் கிடையாது, கேட்கறதுக்கும் ஆள் கிடையாது. நல்ல ப்ரோக்ராம் பண்ற நிறைய பேருடைய இன்ஸ்டாகிராம் ஐடி, யூடியூப் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி எல்லாம் வந்து ரன்னிங்ல இல்லை. ஆனா ஒரு குழந்தைய தூக்கி கொஞ்சம் போது உள்ளாடை தெரிகிற மாதிரி உட்கார்ந்து இருக்கிற ஒரு பெண்ணுடைய வீடியோ பாப்புலர் ஆகுது. வெறும் பிரா மட்டும் போட்டு உட்கார்ந்து பேசுற ஒரு பெண்ணுடைய வீடியோ பாப்புலர் ஆகுது. தன்னுடைய கணவனே தன்னுடைய மனைவியோட பூப்ஸோ காட்டுறான். பூப்ஸோனா உங்களுக்கே தெரியும், பெண்ணுடைய மார்பகங்களை பூப்ஸோவா காட்டுறான். அந்த வீடியோக்கள் ரன் ஆகுது. அது போக உடையில இடையில எல்லாத்தையும் ஓப்பனா காமிச்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. சோ வீட்டுல இருக்க பெண் பிள்ளைகளும் சரி, ஆண் பிள்ளைகளும் சரி, எந்த மாதிரியான வீடியோக்களை பாக்குறாங்கன்னா அடிக்கடி கவனிச்சுக்கிட்டே இருங்க. பிளாக் மறந்துடாம பண்ணிக்கிட்டே இருங்க. இல்ல அப்படின்னா அந்த வீடியோக்குள்ள நாளைக்கு உங்க வீட்டுல இருக்க ஒருத்தருடைய வீடியோக்கள் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா சக்கரை கட்டி கிடையாது, வெறும் சக்கரை தண்ணி தான். என்னைய கேட்டா ஒண்ணுமே இல்லை. ஏன்னா எல்லாமே மேக்கப்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கவர்ச்சி. இந்த ரெண்டை தவிர வேற எதுவுமே அவங்க கிட்ட கிடையாது. திறமை இருக்கிறவங்க முன்னேறினா நம்ம சந்தோஷப்படலாம். திறமை இல்லாம கவர்ச்சியை மட்டும் காட்டி முன்னேறாங்க அப்படின்னா அந்த மாதிரி வீடியோக்குள்ள அப்லோட் பண்றத நம்ம தடை செய்ய முடியாது. பட் நம்ம பாக்குறத தடை செய்யலாம். நம்ம பாக்குறோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு தான் மைனஸ், நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கு மைனஸ். ஸோ அந்த மாதிரியான வீடியோக்கள் வந்ததுன்னா